இன்றைக்கான 2வது ப்ரோமோ வந்துருச்சு. சௌந்தர்யா விஜய் சேதுபதி வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணுறாரு. இதில் என்னென்னா, இந்த விஜய் சேதுபதி வந்து ஹோஸ்ட் பண்ண தகுதியில் நம்ம சொன்ன முடியாது. அது வந்து உண்மை தான். அதாவது சௌந்தர்யா உங்கள்கிட்ட நான் என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலை அப்படிங்கிறாரு. அது உண்மை தான் சார். உங்களுக்கு வந்து இந்த ஹோஸ்ட் பண்ணவும் தெரில, நீங்கள் எதுக்கு இந்த ஷோக்கு வந்தீங்கன்னு தெரில, எதுவும் தெரியாமல் தான் நீங்கள் இருக்கீங்க. அதை நாங்கள் நம்பணும். ஒன்றுத்துக்கு லாய்க்கில்லை அப்படின்னு வேணால் சொல்லாமல் ஒழிஞ்சு தெரியாமல் ரோஸ்ட் பண்ணுறீங்க. சௌந்தர்யா தான் கண்டென்ட்டு. சௌந்தர்யா வச்சு தான் உங்களுக்கு கண்டென்ட் வந்து கிடைக்கணும். ஜாக்லின் அடித்தா தான் உங்களுக்கு கண்டென்ட் கிடைக்கும். வேறு யார் இந்த வீட்டில் கண்டென்ட் கொடுப்பா? வேறு யாரும் கண்டென்ட் கொடுக்க மாட்டா. அதனால் உங்களுக்கு என்ன, அவங்களையே போட்டு அடிப்பீங்க. அதனால் வியூஸ் நல்லா போகும் உங்களுக்கு. அதை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சம்பாரித்து உங்கள் சம்பளத்தை வாங்கிக்குவீங்க. இந்த இதில் வந்து 3 பேர் பிரச்சனையை பற்றி என்ன ஒரு மாதிரி நடந்துக்கிட்டீங்களே தர்சிகா, ஏன் நீங்கள் வந்து அவங்க அப்பா பற்றி பேசுகிறீங்க, தப்பு தானே அப்படிங்கும்போது, இல்லை சார் நான் அந்த கேமு சார் அந்த ஒரு இதில் வந்து இது என்ன பிக் பாஸ் வீடா இல்லை உங்கள் அப்பா வீடா அப்படின்னு தான் சார் நான் வந்து கேட்டேன், அது தப்பா சார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இந்த இடத்துல வந்து சண்டையில் பேசும்போது தப்பாக தானே தெரியும் அப்படிங்கும்போது அப்படியே பார்க்குது. அப்போ ஒரு வார்த்தை வந்து ஒரு அந்த இடத்துல பேசுகிற தப்புன்னா சொன்னார், அப்பாடா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நல்ல வேலைக்கு அதையும் கூட சொல்லாமல் ஒரு சின்ன நாய் இருக்குல்ல சௌந்தர்யா பக்கம், அவங்க அந்த அப்பாங்கிற வார்த்தை எடுக்கலைன்னா சவுண்டு வந்து அவ்வளோ கோவப்பட்டிருக்காதுங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்குல்ல, அதையாவது சொன்னியே சௌந்தர்யா வச்சு தான் ஷோ ஓட்டிக்கிட்டு அதையாவது சொன்னீங்களே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த 200% வந்து திமுறாக பேசுது. இல்லை சார் நான் வந்து சார் அப்படிங்குது. அப்புறம் ஜாக்லின் வந்து கேட்குறாரு, நீ தானே ஃபஸ்ட்டு வந்து ட்ரிகர் பண்ண, செய்ப்போ அப்படின்னியே, அது வந்து சரிதானே, நீ தான் ட்ரிகர் பண்ண அப்படின்னோடனே, ஆமாம் ஜாக்லின் மட்டுமா ட்ரிகர் பண்ணுச்சு, இது உட்காந்துக்கிட்டு இது எந்த அளவு ட்ரிகர் பண்ணுச்சு, பைத்தியக்காரி மாட்டம் ஒருத்தனுக்கு வந்து 150 தோப்பு கணம் கொடுக்குமா, அதில் வந்து பேசக்கூடாதான், அது தப்பா. 150 தோப்பு கணம் கொடுக்குற தர்சிக்கா நல்லவங்க வல்லவங்க எல்லாம் பண்ணலாம், மனசாட்சியே எல்லாம் பண்ணலாம். ஆனால் வந்து அதுக்கு தடுக்க போன ஜாக்லின் கெட்டவங்க. அது ஏன் நீ இவ்வளோ தூரம் கொடுக்குற, அவன் பாவண்டின்னு சொன்னது கெட்டவங்க, அவங்க கேங்காக இருக்காங்க. அதுக்கு அவன் கஷ்டப்படுவானே அழுது நல்ல மனசில் அழுதது தப்பு, கேட்டது தப்பு, ரைட்டு ஜாக்லின் நீங்கள் தப்பு தான் அது சொல்லிடுச்சு. ஆமாம் சார் நான் வந்து சார் தப்பு தான் சார், மன்னிச்சிடுங்க சார், நான் சீப்போன்னு சொல்லிடக்கூடாது சார் அப்படின்னு ஜாக்லின் வந்து மன்னிப்பு கேட்குறாங்க. ரைட்டு, நல்ல விஷயம். நல்லா இந்த ஜாக்லின் வந்து கரெக்டாக பேசியிருக்கு, கரெக்டாக பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா மன்னிப்பு கேட்டால் வேலை முடிச்சில்ல. இல்லாட்டா திமிர்த்தனமாக பேசினா திருப்பி இருந்தாலும் என்ன பண்ணுவான், உள்ளே இருக்க நியாயத்தை சொன்னால் கடிக்கடியும் கடிச்சு வைப்பார். அப்புறம் நம்ம சவுண்டை சொல்லும்போது சௌந்தர்யா அவங்கள்ட்ட என்னத்தை சொல்லதுனே தெரில. நீங்கள் வந்து தர்சிகாவை அடிக்க போனது என்னத்தை சொல்கிறதுனே எனக்கு தெரில. தெரியலை உங்களுக்கு, எதுக்கு நீங்கள் இருக்கீங்கன்னே தெரிலன்னு வைங்களேன். இதில் என்னென்னா அந்த அருண் அப்படிங்கிற பைத்தியக்காரன் சொன்னால் பாருங்கள், இந்த மாதிரி தர்சிகா வந்து இது மாமியார் வீடான்னு கேட்குற மாதிரி தான் இது உங்கள் அப்பா வீடான்னு கேட்டாங்க சார். ஏன்டா டே அது மாதிரி உங்கள் மாமியார் வீட்டுக்கார நீ வந்திருக்கேன்னு சொல்லி சண்டையில் கேட்டால் நீ சும்மா இருப்பியா? அந்த வார்த்தையை பிடிச்சி நீ எப்படி ட்விஸ்ட் பண்ணி பேசுவேன். உனக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்து தக்காளி சட்னி மாதிரி அவங்க அப்பா வீட்டுன்னு சொன்னதுக்கு சௌந்தர்யா அடிக்க போன தப்புன்னு இவன் பேசிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ கொடுமையாக இருக்குது மக்களே. பார்க்கலாம் இன்றைக்கி எபிசோடு பார்த்துட்டு என்னென்ன அப்டேட் பண்ணுறேன், கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.